ஹவர் டைம் ஃப்ரேம் போயிடுவோம். ஸோ மார்க்கெட் வந்து 1 ஹவரில் வந்து ஒரு லாங் சைடில் பார்க்கும்போது வந்து மார்க்கெட் வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் தான் வந்துகிட்டு இருக்கு. அங்கேருந்து 25,600 இந்த ரேஞ்சில் வந்து மார்க்கெட் வந்து ஒரு டவுன் சைட் மூமெண்டம் கொடுத்துட்ருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து திரும்பவும் வந்து இன்னைக்கு க்ளோஸ் வைக்கும்போது ஒரு பெரிய பீரிஷ் கேண்டில் வச்சு இந்த 1 ஹவரில் லாஸ்ட் கேண்டில் வந்து பெரிய பீரிஷ் என்கல்ஃபிங் கேண்டில் வச்சிருக்கு தான் க்ளோஸ் வச்சிருக்கு. பட் ஸ்டில் வந்து மார்க்கெட் வந்து இந்த ஸ்மால் அப் ட்ரெண்டை வந்து பிரேக் பண்ணலை. ஸோ இதை பிரேக் பண்ணாத வரைக்குமே வந்து நம்ம டவுன் சைடு போக வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு நம்ம கால் சைட்லேயே பாயிண்ட்ஸ் ட்ரை பண்ணலாம் இன்கேஸ். ஸோ இந்த டவுன் ட்ரெண்டை மார்க்கெட் வந்து க்ளோஸ் அண்ட் கிராஸ் வைக்கிது அப்படின்ற பட்சத்தில் ஸோ மார்க்கெட்டில் வந்து நிறைய லிக்விடிஸ் வந்து கீழே இருக்குது. லிக்விடிட்டி 1, லிக்விடிட்டி 2. ஸோ இந்த 2 லிக்விடிட்டியும் மார்க்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு மார்க்கெட் கேப் அப் ஆர் கேப் டவுன் ஆர் ஒரு ஃப்ளாட் ஓப்பன் வைக்குதான்றதை வந்து நம்ம முக்கியமாக பார்க்கணும். நாளைக்கு நம்ம ட்ரேட் பிளான் எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இந்த 24,750 ஸோ இந்த ரேஞ்சு இந்த ட்ரெண்ட் லைனை மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் வந்து கீழே க்ளோஸ் வைக்குது. லைக் மார்க்கெட் வந்து ஒரு 5 மினிட்ஸில் ஒரு பீரிஷ் கேண்டில் வைக்குது அப்படின்ற பட்சத்தில் அடுத்த கேண்டில்லேருந்து நம்ம ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நாளைக்கு பார்த்துக்கோங்க. மார்க்கெட் வந்து இந்த ட்ரெண்ட் லைனை வந்து மார்க்கெட் இங்கே இருக்க இப்போ மார்க்கெட்டு இந்த ட்ரெண்ட் லைன்லேருந்து பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் கீழே க்ளோஸ் வச்சுது அப்படின்ற பட்சத்தில் ஸோ இங்கேருந்து நம்ம வந்து ஃபஸ்ட் டார்கெட்டை வந்து ஷார்ட்டில் போகும்போது ஸ்டாப் லாஸ் அந்த ட்ரெண்ட் லைனோடையும் டார்கெட்டாக ஃபஸ்ட்டு லிக்விடிட்டியுமே நம்ம டார்கெட் பண்ணலாம். ஸோ இங்கேருந்து மார்க்கெட் அடுத்து வந்து திரும்ப இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணிச்சு அப்படின்ற பட்சத்தில் 24,630 இதை பிரேக் பண்ணுற பட்சத்தில் அடுத்து வந்து செகண்ட் டார்கெட் வந்து நமக்கு 24,530. ஸோ இந்த ரேஞ்ச் வந்து நம்ம செகண்ட் டார்கெட்டாக வைக்கலாம். இது TP1, இது TP2. ஸோ இது வந்து டவுன் சைடில் நம்ம பார்க்கும்போது இந்த மாதிரி நம்ம டார்கெட் வைக்கலாம். அகைன் இந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஜோன் இருக்குது. இங்கே மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால் இது வரைக்கும் நம்ம வந்து ஃபஸ்ட் டார்கெட் செகண்ட் டார்கெட் வைக்கலாம். அதர்வைஸ் மார்க்கெட் வந்து கேப் டவுன் ஆகலை ஆர் இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணலை அப்படின்ற பட்சத்தில் நம்ம ஆல்ரெடி பண்ண ட்ரேட் பிளான் படி மார்க்கெட் வந்து ஒரு அப் சைடில் மொமெண்டம் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது என்ன மாதிரி போகும் அப்படின்னா இங்கே வந்து திரும்ப அப் சைட் இந்த ட்ரெண்ட் லைனை நோக்கி மார்க்கெட் வந்து போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஈவன் இந்த ட்ரெண்ட் லைனை சப்போஸ் மார்க்கெட் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணி கீழே வரலாம் ஆர் இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து மேலே போகும். இம்மிடியட்டாக இந்த 25,000 ரெசிஸ்டன்ட்டை டச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணி மார்க்கெட் இங்கேருந்து ஃபால் ஆகலாம் ஆர் மார்க்கெட் திரும்ப இந்த ட்ரெண்ட் லைனை சப்போர்ட் எடுத்து மேலே போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி இந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணி மார்க்கெட் பிரேக் பண்ணல அப்படின்னா திரும்ப அகைன் பவுன்ஸ் ஆகி இந்த சப்போர்ட் லெவலுக்கு வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நாளைக்கு மார்க்கெட் வந்து என்ன மாதிரி ஓப்பன் ஆகுது, பை சைடா ஆர் செல் சைடா அப்படின்றத பார்த்துக்கோங்க. பட் இந்த ஜோனுக்குள்ளே இருக்க வரைக்கும் நீங்கள் ட்ரேட் எதுவும் எடுக்காதீங்க. 24,750லேருந்து 24,820 ஸோ இந்த ஜோனுக்குள்ளே எந்த ட்ரேடும் பண்ணாதீங்க. மார்க்கெட் வந்து ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் மேலேயா இல்லை கீழேயா க்ளோஸ் வைக்குதுன்றத வந்து என்ஷூர் பண்ணிக்கோங்க. ஸோ கீழே க்ளோஸ் வச்சுன்னா டவுன் சைடில் ஆர் மார்க்கெட் வந்து ஸோ என்ன மாதிரியான கேண்டில் வருதுன்னு பார்த்துக்கோங்க. நாளைக்கு இந்த ஜோனை இந்த
24,820ன்ற லெவலை வந்து பிரேக் பண்ணி மேலே க்ளோஸ் வச்சதுன்னா ஒரு அப் சைடில் வந்து ஒரு 50 to 100 பாயிண்ட்ஸ் நம்ம ட்ரை பண்ணலாம். ஆர் இந்த 24,750ன்ற லெவலை வந்து கீழே க்ளோஸ் பண்ணி 5 மினிட்ஸ் கண்டில் ஒரு பாடி ஃபுல்லாக கீழே க்ளோஸ் பண்ணிச்சு அப்படின்னா அங்கேருந்து நம்ம ஒரு ட்ரேட் எடுத்தோம்னா ஒரு அதுலேருந்து ஒரு 50 to 100 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம டவுன் சைடில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நாளைக்கு மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுது, என்ன மாதிரி சைட்டில் வந்து மொமெண்டம் கொடுக்குதுன்றதை பார்த்து நம்ம ட்ரேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போடுறது. இது மூலயமா வந்து நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ்ன்றது வந்து நிறையவே இருக்குது. நீங்கள் வந்து இதுக்கேற்ற மாதிரியான ட்ரேட் பிளானை நாளைக்கு வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.